ஃபஸ்ட்டு வந்துட்டு துணியை முக்கி வச்சலான்னு சொல்லிட்டு சோப் பவுடரை போட்டு துணியை வந்து முக்கி வச்சிட போகிறோம். சச்சி சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விறகை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்க்கலாம். பூரி சுட்டால் எப்போவுமே புஷ்ஷுன்னு தான் வரும். சீரியஸாக சொல்கிறேன், எப்போ சுட்டாலுமே சுட சுட சாப்பிட்டா புஷ்ஷுன்னு சாப்பிட்லாம். திங்ஸ் வாங்கணுன்னா எல்லாமே வாங்கிட்டு சீமாறு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தலாமா? நாளைக்கு வந்து சஷ்டி 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டதுக்கு ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துணியை முக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு துணியை முக்கி வச்சலான்னு சொல்லிட்டு சோப் பவுடரை போட்டு துணியை வந்து முக்கி வச்சிட போகிறோம். முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். சஷ்டி விரதம் அப்படின்றது வந்துட்டு 48 நாள் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், இல்லைன்னா 3 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம். நம்மளோட டைமை பொறுத்து ஒவ்வொருத்தவங்க பீரியட்ஸ் டைமில் சாமி கும்பிடலாமா கும்பிடக்கூடாது அப்படிலாம் நிறைய யோசிப்பீங்க. அந்த டைமில் மட்டும் விளக்கேற்றாமல் கும்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ 48 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா 21 நாள் இருங்க, இல்லை 7 நாள், இல்லை 3 நாள் இருங்க. புதுசாக வந்து நாங்கள் அடுப்பு வந்து ரெடி பண்ணோம். பழைய அடுப்பு வந்து உடஞ்சிருச்சா, அதனால் அப்பா வந்து புதுசாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அம்மா வந்து அதில் சமைச்சிட்ருக்காங்க. சாப்பாடு வந்து வடித்து வச்சாச்சு, சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விறகை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இன்னும் அடுப்பில் சமைக்கிறீங்க, விறகு அடுப்பில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு பழைய ஞாபகம் அப்படியே வருது. சரி, ஓகே. இப்போ போயிட்டு துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு போர்வை எல்லாத்தையும் மடிக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை துடைக்கணும். எல்லா வீட்லேயும் ஒரு சேர் இருக்கும் துணி போட்டு வைக்கிறதுக்குன்னே. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்குது. ஃபுல்லாக என்னோடய துணியாக தான் கிடக்கும். நான் எப்படின்னா கிளம்பும்போது என்ன போடலாம், என்ன எடுக்கலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா எடுத்து வைப்பேன். அப்படியே வந்து சேர்லேயே போட்டு வச்சுருவேன். அது எல்லாத்தையுமே இன்றைக்கி மடித்து முடிச்சாச்சு. மடித்து முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தோசை, ஒரு 5-6 பணியாரம், இதை தான் சாப்பிட்டேன். சாம்பார் பொரியல் வச்சு. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். என்னென்னா, நீங்கள் உடம்பு வேலை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். இல்லை எனக்கு உடல் உழைப்பே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கம்மியாக சாப்பிட்லாம். இதுதான் கான்செப்ட். நீ நல்லா உழைக்கிற அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா உழை, இல்லையா? அளவாக சாப்பிட்டு நீ ஒர்க் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டா போதும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியை துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணியை துவைச்சி காய போட்டோன்னு வச்சுக்கோங்க, மழை எப்போ வருமோ சொல்ல முடியாது. இல்லை, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி காஞ்சிரும்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே துவைச்சிட்டேன். எங்கள் வீட்டில் மிஷின் இல்லை. எங்களுக்கு மிஷினில் போட்டும் பழக்கம் இல்லை. கையில் 4 தட்டி போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அது மிஷினில் போட்டு அதை தண்ணி வெளியே போதா இல்லை உள்ளே போதா, அது சுற்றுதா, அதுக்கு பொடியாக போட்டு அது ஈஸியாகவே இருந்தாலுமே எங்களுக்கு அதில் பழக்கம் இல்லாதனால நாங்கள் கையிலே துவைச்சி அலசி காய போட்டுருவோம். கட்டில் கடியிலலாம் அவ்வளோ இதாக இருந்தது குப்பை. அப்புறம் எல்லாத்தையுமே அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து வச்சு கூட்டிட்டு வீடு எல்லாத்தையுமே கூட்டியாச்சு. 2 ரூமையும் கூட்டிட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அக்காவுக்காக போலி பண்ண போகிறோம். எனக்கு எப்படின்னா, ஒரு பொருள், ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் நான் வாங்குறேன்னா நான் கொடுக்கும்போது ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பேன். நானாக செஞ்சு கொடுப்பேன். அது எனக்கு பழக்கமா. ஒரு அக்கா வந்து அவங்க பர்த்டேக்கு எனக்கு வந்து டிஃபன் கொடுத்தாங்க, கேக்கு வச்சு. அது எனக்கு சும்மா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வந்து போலினா ரொம்ப பிடிக்கும். சரி போலி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ண போகிறோம். மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நல்லா போட்டு பிசைஞ்சு ஊற வைக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து இலக்கி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கா, இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதான் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுட்டு கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துடைச்சிட வேண்டியதான். வீட்டை வந்து தொடச்சி விட்டுட்டு வெளியே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததா, அதனால் வெளியே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, முக்கால்வாசி என்னென்னா தேவையில்லாத பொருள் தான் முக்கியமாக என்னால் தான் இருக்கும் நிறையா. நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாச்சும் வாங்கி வச்சு அது கடைசியில் யூஸே பண்ணாமல் போயிடும். அப்படி தான் வந்து சேரும். எல்லா திங்ஸையும் எடுத்து ஒரு கட்டப்பையில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல போய் கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல்லாக கூட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
குளிச்சாச்சு. எங்கடா கிளம்பிட்டு தானே பார்க்குறீங்க. எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் வெளியே போகணுன்னு சொன்னான். சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு வேலை இருக்குது. ஓகேவா, கிளம்பிடலாமா? வாங்க சாமி கும்பிட்டு. ஓகேவா, போகலாமா? நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா டவுன் ஹால் தான் போனோம். போயிட்டு அக்காவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு போனோம். பட் தேடி பார்த்தோம், அவள் தேடுறது கிடைக்கல. அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இருக்கவே இருக்குது, நிறையா இருக்குது, அதையே போடாமல் கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட்டு மாதிரி சீவ்லெஸ் கோட் வாங்கணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்கறதுக்காக போனோம். கிடைக்கவே இல்லை. சரி அப்படின்ட்டு ஹோல்சேல் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்னா எல்லாமே வாங்கிட்டு சீமாரு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது நமக்கு எப்பவும் போல் நம்ம என்ன குடிப்போம், கரும்பு ஜூஸ் அதை தான் வந்து குடிச்சிட்டு போக போகிறோம். ஏன்னா பயங்கரமாக வெயில், வாய் வேறு புண்ணு, பாடி வேறு ஹீட் ஆகுது. சரி எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு அப்படின்னா, சரி வா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ஸ் சொல்லிவிட்டு ஜூஸை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெளியெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. அவ்வளோ தாகத்தோட இதை வந்து ஒரு சிப் குடிச்சிங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். குடிச்சு முடிச்சுட்டு நானும் அக்காவும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக வெத்தலை பறிக்கணும்னு சொல்லிட்டு வெத்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி அரைக்கலான்னு பார்த்தேன். அதனால் கருவேப்பிலையும் அக்கா வீட்டில் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தளைஞ்சிருக்கு, சரி கொஞ்சமாக பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு வீட்டில் போய் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு தேவைன்ற அளவுக்கு வெத்தலையை பொடிச்சிக்கிட்டு நல்லா கொழுந்தாக இருந்தது. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடிச்சிக்கிட்டு, வேணும்னா கூட அக்கா வீட்டில் வந்து பறிச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு சில குட்டீஸ். இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் தான் டாஸ்க்கு. ஏன்னா நைட்டுக்கு சமைக்கணும், மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும், போலி வேறு பண்ணணும், என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வரும்போது கருவேப்பிலையும் வெத்தலையும் படிச்சுட்டு வந்தேன். இப்போ கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி தான் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா வாங்க. கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா உருவிக்கோங்க. உருவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிக்கலோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துண்டில் இல்லை ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா உணர்த்த போகிறோம். நல்லா காய போட்டு இந்த மாதிரி துண்டை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும். ஓகேவா. அப்படி தொடச்சி கொஞ்ச நேரம் காய போட்டுருங்க. அப்புறம் போலி பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சாச்சு, வேக வைக்க போகிறோம். இது கூட வந்துட்டு நைட்டுக்கு சப்பாத்தி பூரி சுட்டனால உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்து, கொஞ்சமாக மல்லி, அதுக்கப்புறம் வரமிளகா, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் போட்டு இந்த மாதிரி மொறுன்னு உடச்சிங்க அப்படின்னா உடையணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து வெந்துருச்சா, கொஞ்சமாக மண்டை வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அது ஒரு பக்கம் இருக்குது. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கருவேப்பிலையும் சரி கடலைகளையும் சரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது கூட தேவைன்ற அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஒரு சுத்து மிக்ஸியில் போட்டு அந்த கடலை பருப்பை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் பூரணம். அப்புறம் சைடில் பூரி சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டு இருந்தேன். நான் வந்து பூரி சுட்டால் எப்போவுமே புஷ்ஷுன்னு தான் வரும். சீரியஸாக சொல்கிறேன். எப்போ சுட்டாலுமே சுட சாப்பிட்டா புஷ்ஷுன்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது நார்மல் ஆயிரும். இது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியை அதையும் ஸ்லோவாக ஹீட் ஆகுது ரொம்ப, அப்புறம் ஸ்லோவாக அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு போலி ரெடி ஆகும். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பூரணத்தை கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கையில் எண்ணெயை தொட்டு நல்லா வந்து திரட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். தின்னமாக வேண்டாம், நல்லா பொத்துன்னு இல்லாமல் லேசாக திரட்டுங்க. திரட்டி அப்படியே கையில் எடுத்து கல்லில் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். எப்பவும் சாப்பிடாதீங்க, எப்போமாச்சும் சாப்பிடுங்க. ஏன்னா இது அவ்வளோவா ஹெல்தி கிடையாது மைதா இருக்கனால. பட் எப்போமாச்சும் சாப்பிட்லாம். அப்புறம் போலி எடுத்துகிட்டு போய் அந்த அக்கா வீட்டில் கொடுத்துட்டு அங்கே இருக்க முடியல, சரி கிளம்புறேங்கான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து சாமிக்கு பூவு, அதுக்கப்புறம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் மத்தியானம் போனோம், பட் வாங்க முடியல. ஏதோ மைண்ட் செட்டில் வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டு வந்துட்டு பழம் பூவு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ டைம் என்ன அப்படின்னா
8:30 ஆயிடுச்சு. எவ்வளோ 8:36 ஆச்சு. இன்னும் வீட்ல போய் விளக்கெல்லாம் வேற கழுவல. வெளிய போகாம இருந்திருந்தோம்னா, மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். விளக்கெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து சாமி விளக்கு, தட்டு, வேலு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு சில குட்டீஸ். என்னன்னு தெரில, உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மண் விளக்கு, 6 தீபம் ஏத்துறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து லட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, அப்புறம் திங்ஸு. இது வந்துட்டு இது என்னன்னா பஞ்சதீப விளக்கு. இது ஏத்தும்போது நல்லாயிருக்கும். மைண்டு ஃப்ரீயா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாரி ஒண்ணு வாங்கி தினமும் ஒண்ணு முடிஞ்சா ஏத்துங்க. இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் வரும்போது அந்த விளக்கு, அதுக்கப்புறம் எண்ணெய், பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். பாய். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க, சேஃபா இருங்க. ஸோ நெறைய பேர் குழந்தை இல்ல, நல்லது நடக்கணும் அப்படின்னு நெறைய பேர் வேண்டியிருந்தீங்க. கண்டிப்பா என் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே. பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.